This video is sponsored by BuyMode shopping mobile application. இந்த application வந்து Google Play Store and App Store இருக்குதுங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இந்த வீடியோகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியின் ரகசியமன் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுனது வந்து அருள்நிதி யோகதாமணியன் அவருங்க. அந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் டாப்பிக்கில் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த வாரம் வந்து இந்த புக்கோட கடைசி டாபிக் வந்து பார்க்க போகிறோம். 20வது டாப்பிக்கான பழையதும் புதியதும். இனிய வாசகர்களுக்கு புன்னகை வாழ்த்துக்கள். கட்டுரையை படிப்பது மட்டுமல்லாது கட்டுரையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வாழ்வதை பழக்கமாக்கி வாழும் அனைவருக்கும் ஸ்பெஷல் பாராட்டுகள். புன்னகை தோற்றமும் இனிமை சொற்களும் மெய்யான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். இப்போது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நாம் வாழும் வாழ்க்கை சிறந்ததா இல்லையா என்பதை பார்ப்போம். பழையது என்ற வார்த்தை தோன்றிய காரணம் புதியவைகள் தோன்றியதே. பழையதை சிறிது மாற்றத்தோடு காணுகையில் புதியதாகி விடுகின்றது. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பதை அனைவரும் அறிவோம். அறிந்தும் எத்தனை பேர் சிரிக்கின்றோம்? மிகச் சிலரே. இதன் விளைவு நிறைய சிரிப்பு கிளப்புகள் உருவாகியுள்ளன. இன்றைய சூழலில் சிரிப்பு என்பது மிக மிக அவசியமாகிவிட்டது. கட்டாயமாக ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது மனம் விட்டு சிரிப்பது மனதுக்கும் சரி, உடலுக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி மிக மிக அவசியமாகின்றது. சிரிப்பு கிளப் என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்கும் ஏற்றது. ஏனெனில் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்றாற்போல் பல பிரச்சனைகள், டென்ஷன்கள், மன இறுக்கங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது. எனவே குடும்பத்திலேயே அனைவரும் சிரிப்பது உறவை மேம்படுத்தும், வாழ்க்கை பயனை அடையவும் உதவும். இப்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையானது மிகவும் குறுகிவிட்டது. அன்று வீடு நிறைய மனிதர்கள் கருத்துக்களை பரிமாறுவதிலிருந்து அனைவரும் ஒன்று கூடி விழாக்களுக்கு செல்லும் வரை ஒற்றுமை தெரிந்தது. இன்றோ இருப்பது 2 பேர். இருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம், எதிர்பார்ப்பு, கனவு. இதில் ஏதேனும் தடைப்பட்டால் மன கஷ்டம், முடிவு, தனித்தனி தீவு, அக்கறை இன்மை நிலவுகிறது. இதுவே பெரியவர்கள் கூட இருப்பின் அவர்கள் இப்படி வினவுவர், என்ன ஆயிற்று, என்ன பிரச்சனை, ஏன் மௌனம் என்றெல்லாம். உடனே பதிலளிக்க முடியாவிட்டாலும் சற்று நேரம் கழித்து மனம் திறந்து கூற வாய்ப்பு இருக்கும். ஆறுதல் கூறவும், யார் மீது தவறு என, எது சரி என்றெல்லாம் நமக்கு உணர்த்தவும் அவர்கள் முற்படுவார்கள். பிறகு நம்மால் சிந்திக்க முடிகின்றது. தெளிவாக தற்சோதனை செய்யவும், தவறு நம்மீது இருந்தால் அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கவும் செய்வோம். இன்று பெரும்பான்மையானவர்கள் கூற கேட்டிருப்போம். பெரியவர்கள் ஏதேனும் கூறுகையில், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அந்த காலத்து ஆளு, இப்போ இருக்கிற உலகம் பற்றி என்ன தெரியும், அனைத்திலும் போட்டி, பொறாமை, டென்ஷன், நான் செய்கிற வேலையை நீங்கள் செய்து பார்த்தால்தான் தெரியும் என் நிலை என்று உடனே மறுத்து பேசுவதை. அன்று ஒரு குடும்பத்தில் குறைந்தது 10 நபர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவார்கள். வாங்கும் சம்பளம் செலவுக்கு போக சிறிது தங்கினால் ஆச்சரியம். ஆனால் இன்றோ ஒரு வீட்டிலுள்ள அனைவருமே சம்பாதித்ததால் போதுவதில்லை. காரணம் என்ன? அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.